இலைக்கா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலைக்கா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலியோட ஆணவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம இலக்கியாவோட வலையில இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலியும் கையும் களவுமா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த அஞ்சலியோட பேருக்கு மாறுனதும் தெரியல. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி தான் அந்த ஒரு கம்பெனியில சேர்மனா இருக்காங்க அப்படின்ற உண்மையும் தெரியலங்க. இது எல்லாமே நம்ம பைரவி வந்துட்டு குடுத்த தகவல்ல கையும் களவுமா இந்த அஞ்சலி சிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பைரவிக்கு ஏற்பட்ட அவமானத்தில் ஒரு பக்கம் நம்ம பைரவியால் அந்த ஒரு வீட்டில் தலை கூட காமிக்க முடியலன்றது ரொம்பவே ஆணித்தனமாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த அஞ்சலியை வந்துட்டு அடுக்கிறதுக்கு இந்த இலக்கியாவில் மட்டும்தான் முடியும். அப்படின்றதுனால இந்த இலக்கிய கிட்ட நம்ம பைரவி வரப்போகிற எபிசோடில் மன்னிப்பு கேட்டு இந்த அஞ்சலியோட ஆணவத்தையும் சுயரூபத்தையும் ஒட்டு மொத்தமாக அடக்க போகிறாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இந்த தாக்ஷாயணி கிட்ட உதவி கேட்டதாகவும் கார்த்திக் வந்துட்டு மைக்கி தான் அந்த ஒரு சேர்மன் பதவிக்கு வந்ததாகவும் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, அஞ்சலிக்கு அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வைக்கக்கூட தகுதியே இல்லைன்னு. அப்படி இருந்தோம் இந்த கார்த்திக் முட்டாள்தனமான காரியத்தில் எதுக்கு தான் ஈடுபட்டாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஒரு வகையில் நம்ம இலக்கியாவோட இந்த ஒரு நிலைமைக்கு காரணமே இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலியும் தாங்க. நடு ரோட்டில் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் கையில் காலில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு ஏடிஎம் கார்டும் நகை பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. பணம் உதவிக்கும் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு யாருமே உதவக்கூடாதுன்னு இந்த எஸ்எஸ்கே எல்லா கான்டாக்டுமே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு நிலைமையிலும் கஷ்டப்பட்டு நம்ம இலக்கியம் கௌதமும் ஒரு நல்ல வேலை வாங்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம கௌதமோட சாபமும் நம்ம இலக்கியாவோட கோபமும் இந்த கார்த்திகை சும்மா விடாதுங்க. நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அவமானம் தாங்க. ஏன்னா ஜானகி அம்மாவை திட்டம் போட்டு இந்த கார்த்திகை நடுத்தெருவில் அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தன்ற உண்மை கூட வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பைரவிக்கு வந்துட்டு எல்லா உண்மையுமே நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் உங்களை வந்துட்டு நான் கேட்டேன். மற்றபடி வந்துட்டு உங்களை நான் கேட்டு உங்களை வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் தோக்கடிக்கணுன்றதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாதுன்னு நம்ம இலக்கியாவும் இந்த பைரவியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி அம்மா எப்படி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் நடந்துட்டு இருக்கிற சதித்திட்ட சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம இலக்கியாவுக்கு சாதகமாக வந்துட்டு உதவி பண்ணுறது இந்த பைரவி தாங்க. இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற எல்லா உண்மையுமே வந்துட்டு அஞ்சலியோட சுயரூபமாக இருக்கட்டும், இல்லை இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷனும் எப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்ற உண்மையாக இருக்கட்டும், எல்லாமே கூறு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த அஞ்சலியோட எல்லா வேலைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு அவமான நிலைமைக்கு போக போகிறாங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த அஞ்சலியை வந்துட்டு தோக்கடிக்கணும்னு நம்ம பைரவி முடிவு பண்ணியாச்சு. பைரவியோட சதி திட்டத்தில் தாங்க இந்த அஞ்சலி சிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு அங்கீகாரத்தில் சேர்மன் பதவியாக இருக்கட்டுங்க, அதுக்காக தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கார்த்திகோட மனசை வந்துட்டு எப்படி சொல்லி மாற்றினாங்களோ தெரியலைங்க. ரொம்ப நல்லாவே திட்டம் போட்டு மாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவோட தயவுனால் அந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஒரு வகையில் நம்ம இலக்கியம் வந்துட்டு போட்டு வச்ச சதி திட்டத்தில் பொலியாடா இந்த சிந்தாமணி வலையாக சிக்கிட்டாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சிந்தாமணி எதுக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க, முன்னால் வந்துட்டு தான் இந்த ஒரு நிலைமைக்கு காரணமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ சொதப்புன அந்த ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கம்பெனியோட நிலைமை ரொம்பவே பின்தங்கி போச்சு. அதே சமயம் இந்த ஒரு பின்தங்கி போனதில் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வச்சான். இதுக்கு மேலேயும் வந்துட்டு உன்னுடைய ஆணவத்தை அங்கீகாரத்தெல்லாம் நீ வந்துட்டு பராமரிக்கணும், பாதுகாக்கணும் நினச்சா கண்டிப்பாக உன்னை வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு தகுதியான வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக் வந்துட்டு நடு தெருவுக்கு போகணும்னு நினைக்கிறோங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டுப்போம்.